Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து TNPSC CTSE 2025 க்கு எப்படி நம்ம prepare பண்ண போறோம் இல்ல எப்படி prepare பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஏற்கனவே இந்த வீடியோ ஒரு டைம் நான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட் பேட்ச்க்கு போட்டது. சோ இப்போ வந்து கரண்ட் பேட்ச்க்கு நான் இந்த வீடியோ போடுறேன். So நம்ம ஆல்ரெடி என்னென்ன இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தோம், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்டிங் பார்த்தோம். ஸோ அதோட சிலபஸ், அதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், டென்டேட்டிவ் டேட்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மேபி மே, எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்க மாதிரி இருக்கும். நான் இன்டர்வியூக்கு மேல தான் கால் பண்ண ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஷின்ஸ். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ட்ரிபிள் மட்டும்தான், ஸோ 200. ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 40 வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆனால் சிலபஸ் இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சைடில், ஸோ எங்கள் அகாடமியில் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இது வரைக்கும் எந்த பிளான் இல்லை. மேபி வி கேன் ஹாவ் அ கிளாஸஸ் அண்ட் ஃபியூச்சர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வீடியோஸாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து அபவுட் பேப்பர் 1. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் பேப்பர் பியோர் வந்து டெக்னிக்கல் இது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரிபிள் மட்டும்தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ட்ரிபிள்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறப்ப ஸோ உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்சஸ். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பிட்வீன், ஸோ கிளாஸஸ் நடக்க இன்பிட்வீன் நமக்கு டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ஃப்ரீ கிளாஸஸில் அது இருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, ஸோ கேட் லெவல் எக்ஸாம் கொஷின்ஸ், எல்லா கொஷின்ஸும் நான் வந்து ஷஃபில் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேட்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்ச் 10th ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கு 1000 rupees, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு 6000 rupees. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் 1-to-1 கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மார்ச் 10th ஆரம்பிக்குது அப்படின்னா லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா மார்ச் 8. ஓகேங்களா? ஸோ எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணும், அதனால எனக்கு மார்ச் 8 நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் பேட்சாக இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் 2-3 பேட்சஸ் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து போர்ஷன் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப அவசரமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ மார்ச் 8 வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க மார்ச் 8க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.